வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாகி இருக்கும் நிலையில் தற்போது புயல் எங்கு நிலை கொண்டு உள்ளது? சென்னையில் தற்போதைய மழை நிலவரம் குறித்து வரைகலையுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. மோந்தா புயல் தற்போது வங்கக்கடல்ல சக்கரம் போல சுழன்று கொண்டிருக்கிறது. அதனை நம்ம பார்க்கிறோம். இந்த புயலானது சென்னையை நோக்கி வரும் அப்படின்னு கடந்த வாரம் கணிக்கப்பட்டது. அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஆக அது ஆந்திராவை நோக்கி சென்று விட்டது. இப்போது கலிங்கப்பட்டினம் மசூலிப்பட்டினத்திற்கு இடையே அது கரையை கடக்கும் காக்கிநாடாவை ஒட்டி அப்படின்றதான் வந்திருக்கக்கூடிய தகவல். சரி, இப்போ இந்த புயல் சென்னையிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இதுதான் புயலுடைய தீவிரம். நிறைய விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது புயலுடைய மையம் அப்படின்னு பார்த்தோம்னா, புயலுடைய மையத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, புயலில் இருந்து சென்னை கடற்கரை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 481 கிலோமீட்டர் அளவுக்கு இது இருக்கிறது. அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் சற்று நேரத்திற்கு முன்பு 560 அப்படின்னாங்க. 15 கிலோமீட்டர் வேகத்தில் அது வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, புயலுடைய கரு மையத்தில் இருந்து பார்க்குறப்போ 481 கிலோமீட்டர். அப்படியே மற்ற பகுதிகளையும் நம்ம பார்த்து விடலாம். சென்னையிலிருந்து அவ்வளோ தூரம். அப்படியே புதுவை வந்து 540 இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொல்கிறப்போ இதனுடைய கிலோமீட்டர் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது கரையை கடக்க இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? காக்கிநாடா. ஸோ இந்த காக்கிநாடா பக்கத்தில் தான் இந்த மசூலிப்பட்டினத்துக்கு தாண்டி அது வந்து வரும் அப்படின்றாங்க. மசூலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையில போகும். எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா காக்கிநாடா அப்படின்னு தான் கணிக்கப்படுகிறது. காக்கிநாடாவினுடைய இதை நம்ம பார்த்துடலாம். ஸோ 505 கிலோமீட்டர் இருக்கிறது. நமக்கு இந்த புயல் எவ்வளோ தூரம் நெருங்கி வரும் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கான மழை வாய்ப்புகள் இருக்கும். அதையும் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது புயல் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 480 அப்படின்னா நியர்லி ஒரு 500 கிலோமீட்டராக இருக்கிறது. சரி, நமக்கு எவ்வளோ தூரம் நெருங்கி வருதுன்னு பாருங்க. இது சென்னைக்கு நேராக புயல் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய அச்சரேகையின்படி சென்னைக்கு நேர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புயல் அப்படியே பாருங்க, கிட்டத்தட்ட மதியம் மாலையில் ஒரு 5 மணிக்கு தான் நம்மளை கொஞ்சம் நெருங்கி வருது. 6 மணி 7 மணிக்கு அப்படியே மேலே ஏறுது பாருங்க. ஸோ மதியம் ஒரு 12 மணியில இருந்து 2-4 மணி வரை, ஸோ ஒரு 12 மணிலேருந்து 4 மணி வரை நமக்கும் புயலுக்குமான அந்த தூரம் அப்படின்றது குறைகிறது. கொஞ்சம் அப்படியே சென்னைக்கு பக்கத்தில் இப்படி வந்துட்டு அப்படியே வந்து ஒரு மேலே போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வடமேற்காக செல்லுகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மதியத்துக்கு மேலே நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இது எப்போது கரையை கடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கரையை கடப்பது கிட்டத்தட்ட நாளை இரவு அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டது. ஏன்னா நாளைய தினம் அது தீவிர புயலாக மாறுகிறது. ஸோ ஒரு சிவியரான ஒரு புயலாக மாறுறப்போ அதனுடைய காற்று வேகம் அதிகமாக இருக்கும். இதனுடைய வேகம் அப்படின்றது 15 கிலோமீட்டரா இருக்கு, 13 கிலோமீட்டரா இருக்கு. பக்கத்தில் வரப்போ இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்றாங்க. காக்கிநாடா பக்கத்தில் நாளைய தினம் இரவு பார்க்குறோம் 11 மணி. ஸோ அந்த புயலுடைய கண் பகுதி தொடுவது 11 மணி. ஸோ நாளை இரவு முதல் காலை வரை, அதாவது மிட் நைட்டுக்கு மேலே அது கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒன்று. ஆனால் மழை அப்படின்றது நாளைய தினமே அங்கெல்லாம் ரொம்ப இப்போவே சிவியராக இருக்குது. நாளைய தினம் அங்கே இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதனால் ஏற்படக்கூடிய காற்று அப்படின்றது எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது நிலவரத்தின்படி இந்த புயலினுடைய சுற்றுப்பகுதிகளில் காற்று அதிகமாக இருக்கும். இந்த சுற்றுப்பகுதிகளை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மையப்பகுதிகளில் காற்று ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த கண் பகுதியில் காற்று இருக்காது. இந்த சுற்றுப்பகுதிகளில் காற்று அதிகமாக இருக்கும். அவங்க சொல்லியிருக்கிறது 110 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும் அப்படின்னு இருக்காங்க. அதனால கரை பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக இங்கே சென்னைக்கு மேலே இங்கே இந்த பகுதிகளில் இருந்தே வந்து காற்றின் தீவிரம் இருக்கும். ஆனால் அதனுடைய மையம் அப்படின்றது ஆந்திரா தான். சரி, இப்போ கடல் அலை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். கடல் அலையை பொறுத்தவரையில் இப்போதைய நிலவரம் ஓகே லோடிட்டு இருக்கு. ஸோ கடலினுடைய அலையும் தீவிரமாக இருக்கிறத பார்க்குறோம். நாளைய தினம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் இன்னைக்கு இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய கடல் கொஞ்சம் சீற்றமாக காணப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நள்ளிரவுக்கு மேலே இன்னும் அது சீற்றம் அதிகரிக்கிறது. அது இன்னும் பக்கத்தில் வரப்போ பாருங்க, சென்னை கோஸ்டல் பக்கத்தில் வர வரைக்கும் அது வந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
ஸோ நம்ம கடற்பகுதிகள் வரை சேஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நாளைய தினம் காலை வரை சென்னை கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் அப்படின்றதான் இப்போது நமக்கு வானிலை சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. இதனால் மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். காலையிலிருந்தே சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை இருக்கிறது. இது மேல் நோக்கி போவதால் இந்த பகுதிகளில் லேசான மழை இருக்கும். திருப்பதிக்கு கீழேயே லேசான மழை இருக்கும். சென்னையினுடைய வட சென்னை பகுதிகளில் ஓரளவு கனமழை மிதமான மழை இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழை தூறிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக சென்னை, தென் சென்னை போன்ற பகுதிகளில் தூறிக்கிட்டே இருக்கும். இதனுடைய தீவிரம் அப்படின்றது மழை நமக்கு அதிகரிக்குமான்னு பார்த்தா ஸோ மதியம் கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா இதனுடைய செகண்ட் பேண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் பேண்ட், செகண்ட் பேண்ட் வரப்போ கனமழை இருக்கும். அது உள்ளே வந்தது அப்படின்னா நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறுது பாருங்கள். இன்று இரவு வரை மழை இருக்கும். அப்படியே நாளைக்கு மேலே போயிருது பாருங்க. ஸோ நாளைக்கு லேசான மழையாக அது மாறி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு புறம். இந்த ஒரு புயலால், ஒரு தீவிர புயலால் வானிலை எப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ரேடார் காட்சிகளை பார்க்கலாம். ரேடாரினுடைய காட்சி இது. ரேடார், சென்னை ரேடாரை பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பக்கத்தில் ஃபுல்லாமே மேக கூட்டங்கள், குவியல்கள் இருக்குது. அதனால் வட தமிழகத்துடைய பல பகுதிகள், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மேக கூட்டம் இருக்கும், இதமான சூழல் இருக்கும். நாளைய தினம்லாம் விடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றது தான் இந்த மேகக்கூட்டம் சொல்லக்கூடிய செய்தி. இது எல்லாமே மழை தரும் மேகங்கள். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சரி, இந்த புயல் போகக்கூடிய இந்த மசூலிப்பட்டினம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரேடார் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மசூலிப்பட்டினம், ஸ்ரீஹரிகோட்டா, இந்த ரேடார் இன்னும் கூட நமக்கு தெளிவான டீட்டெயில்ஸை கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ரீஹரிகோட்டாவுடைய ரேடார். பாருங்கள், ஒட்டு மொத்தமாகவே மழை மேகம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சிவியரான ஒரு மழை இன்றைக்கி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ நமக்கு சாதாரண மழை. சென்னையை தாண்டி விட்டால் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை இருக்கும். பழவேற்காடு போன்ற இடங்களில் நல்லாவே ஒரு மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆந்திராவுக்கு செல்லக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்கணும். ஒடிசாவுக்கும் இந்த அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதனால் எப்படி மேகம் மாறி இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். பாருங்க, வங்கக்கடலில் ஒரு மேகத்திரளால் எப்படி ஒட்டுமொத்தமாக வங்கக்கடலுடைய நிலையே மாறி இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இதை நம்ம விண்டியில் பார்ப்போம். செயற்கைக்கோளுடைய படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இதுதான் புயலினுடைய கண். இந்த கண் எப்படி அமைதியாக இருக்குது. இந்த கண்ணை சுற்றி மேகங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கும். இது சுழலும் போது புதிய மேகங்கள் உருவாகும். எப்போவுமே வடமேற்காக தான் மேகங்கள் உருவாகும். இந்த வடமேற்காக வரக்கூடிய மேகங்கள் இங்கே அட்டாக் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது ராமநாதபுரத்துக்கோ இல்லை பாண்டிச்சேரிக்கோ போச்சுன்னா சென்னை தான் அதனுடைய கார்னர் பாயிண்ட்டாக இருக்கும். சென்னையில் மழை பெய்யும் அதிகமாக. அது புயலாக மாறுகின்ற போது அந்த சென்டர் பாயிண்ட் அட்டாக் ஆகும். தாழ்வு பகுதியாகவோ மண்டலமாகவோ இருந்தால் அதனுடைய வடமேற்கு பகுதி அட்டாக் ஆகும். சரி, இப்போ இது இப்படி மேலே போகிறதால மழை எங்கே இருக்கும்? விசாகப்பட்டினத்திற்கும் ஒடிசாவுக்கு இருக்கும். இங்கே தீவிரமான மழை இருக்கும். புயல் அப்படின்றதால அதை சுற்றியும் மழை இருக்கும். நமக்கான மழை அப்படின்றது குறைந்து விடுகிறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த மணி நேரங்களில் இதனுடைய தொடர்ச்சியான அப்டேட்டுகளையும் வழங்க தயாராக இருக்கிறது தந்தி தொலைக்காட்சி.